ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஐடியா அப்படியே யூஸ் பண்ணி நீங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். 100% வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த ப்ளவுஸோட அவுட் ஃபிட்டிங் வந்து நான் போட்டு அப்படியே காமிச்சிருக்கேன் வீடியோ எண்டில். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம எப்போதும் போல் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சிருக்கோம். மடிப்பு பாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். கரை பாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே என்னோடய அளவு ப்ளவுஸ் தான். ஸோ அளவு ப்ளவுஸில் 2 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அளவு மார்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சைடு ஜாயிண்ட் 2 இதை மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ப்ளவுஸில் ஆம்ஹோல் ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இடுப்பு பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை மாதிரி பின் போட்டுங்க. அதாவது ஆம்ஹோலை ஒட்டினா மாதிரி இதை மாதிரி ஒரு பின் போட்டுருங்க. இப்போ வீடியோவில் நான் எந்த இடத்துல காமிக்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் பின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து ஷோல்டர்கிட்ட 2 ஷோல்டரும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் போட்டுங்க. 3ஆவது ஸ்டெப்பாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே வந்து உள்பக்கமாக மடக்கிட்டு உள்பக்கம் நல்லா தள்ளி விட்டுட்டு பேக் நெக் 2யும் ஈக்குவலாக இதை மாதிரி இப்படி வச்சுட்டு நெக்கோட இந்த ஓரத்தில் இதை மாதிரி 3ஆவதாக ஒரு பின் போட்டுங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ அடுத்ததாக வந்து ப்ளவுஸ் அதை மாதிரி அப்படியே திருப்பிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஸ்லீவோட அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், கரெக்டான ஜாயிண்ட்டு. உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு எடுக்கிறதுக்கு இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். சரியாக வந்து எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல இதை மாதிரி அளவு டிசி கட்டி வச்சுட்டு இதை மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள். தையல் மேலேயே வரணும். அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அழைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டாக தையல் மேலேயே நான் அது மாதிரி லைன் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ளவுஸ் பக்கம் கீழ்ப்பக்கம் இடுப்பு மடித்து தைக்கணும். அதுக்கு வந்து எப்போதும் போல் 2 இன்ச்சு வந்து கிளாத் வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் விடுறேன். நார்மலாக எப்போதுமே நீங்கள் இதை மாதிரி 2x2 கிளாத்தில் காட்டன் ப்ளவுஸ் தைச்சி எடுக்கிறீங்கன்னா 2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு மடித்து தைங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு இடுப்பு பக்கம் சுருட்டிக்கிட்டுலாம் போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி 34 சைஸுக்கு மேலே உள்ள அளவுக்குலாம் 2 இன்ச்சு கிளாத் விட்டு மடித்து தைங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பேக் சைடு வந்து டாட் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கேர் பண்ண வேணாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இருக்குது. அதே மாதிரி நெக் ஷேப்பு ஒரு சிங்கிள் ஃபுட்டோட கம்மியாக வந்து வெளிப்பக்கம் வந்திருக்கு. ஸோ இதே பொசிஷனில் நான் இப்போ எப்படி வச்சுருக்கணும் இதே பொசிஷனில் அப்படியே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸை வைங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து நெக்கோட ஜாயிண்ட்டு இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட் இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு அந்த பேக் சைடு வந்து நம்ம ஆம்ஹோல்கிட்ட அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை இது மாதிரி விரலால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக் லைனுக்கிட்ட ஒரு டாட்டு, கரெக்டாக ஆம்ஹோல் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு டாட்டு, இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டு, உடம்போட சுற்றளவுக்கு இந்த நீட்லையும் ஆம்ஹோல்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஷோல்டரை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இதை மாதிரி வரைஞ்சிக்கிங்க. அப்படியே நெக் ஷேப் வந்து அப்படியே இதே மாதிரி கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக அதே லைனில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கெலாம் நம்ம இப்போ இடம் விடலை. கரெக்டாக எல்லாமே ரெடி அளவு தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். மொத்தமாக வந்து நம்ம ஃபுல்லாகவே பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து 16 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு மார்க் பண்ணுங்கள். மொத்தமாக 17 இன்ச்சு வரும். அந்த 17 இன்ச்சு இப்படி ஆப்போசிட்டில் வைங்க. கரெக்டாக வந்து 17 இன்ச்சு. அந்த 17 இதை மாதிரி வச்சுட்டு இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக 6.25 இன்ச்சில் இருக்குது. 5.25 கிட்ட ஒரு மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தள்ளி மேலே. இப்போ வந்து இந்த நீட்டில் உடம்போட சுற்றளவு 10 இன்ச்சு வருது. இப்போ லைனிங் ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் கம்மியாக உள்பக்கம் தள்ளி கம்மியாக அளவு மார்க் பண்ணுங்கள். 10 இன்ச்சு வருதுன்னா 1/4 இன்ச்சை விட கம்மியாக உள்பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இதை மாதிரி நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும் போது அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு உங்களுக்கு குறைஞ்சிராதான்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து ஸ்லீவ்லேயும் நம்ம கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணி அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயிண்டில் எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு டாட் லைன் போட்டு வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கிற ஆம்ஹோல் ஷேப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே ஒரு டாட் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். அது வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். இப்போ நீங்கள் ஸ்கேல் வச்சுலாம் ஆம்ஹோல் ரவுண்டு வரையவே தேவையில்ல.
ரொம்ப கரெக்டாக வரும். ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோல் ரவுண்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்கு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும் தள்ளி இதை மாதிரி டாட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஆம் ஹோல் கிட்ட 1/2 இன்ச்சு கம்மியாக, நெக் லைனுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு போதும். இப்போ நெக்கோட இறக்கம் 8 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ வந்து வெளிப்பக்கம் தையலுக்குள்ள அளவு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பக்கம் 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு அதிகமாக மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து 2 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கங்க. பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அளவு வந்து கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே அப் அண்ட் டவுன் வராது. பேக் சைடு ஆம்ஹோலுக்கு வந்து நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இதை மாதிரி மெத்தடில் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இப்போ வந்து ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5.75 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மொத்த ஷோல்டர் அகலமும் 5.75. இப்போ ரெடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஷோல்டரோட அந்த சென்டர் அகலம் வந்து 2.25 இன்ச் இருக்குது. மொத்தமாக வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 5.75 மார்க் பண்ணியிருக்கோம். 5.5 இன்ச்சு வந்து நமக்கு 5.25 இன்ச்சு வந்து ரெடி அளவு. அதே மாதிரி நெக் வித் வந்து 2.5 இன்ச்சு. மொத்தமாக வந்து ரெடி அளவு வந்து 2.75. ஸோ அவ்வளோதான். பேக் சைடு நம்ம எல்லாமே வந்து அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ 10 இன்ச்சு வந்ததை வந்து நம்ம உடம்பு சுற்றளவு மட்டும் 9.75 மார்க் பண்ணியிருக்கோம். 9.75ஓட ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ 39 இன்ச்சில் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸும் அளவு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா சேம் அதே அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி தைங்க. இதை மாதிரி நார்மல் ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறமும் லூஸ் கொடுக்காம கரெக்டாக வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ பேக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். எங்கெங்கே மடித்து தைக்கணுமோ உடம்போட சுற்றளவுட்டெல்லாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இப்போ கிளாத்தை கரபாகம் வந்து நம்ம பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு. ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது நெக் பீஸ் வந்து நமக்கு ஃபுல் நெக் பீஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த ஷேப்பில் வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி மேல் பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு பெல்ட்டு கிளாத்துக்கு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் வந்து மிச்சமாகிற மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இதே ஸ்டெப்பில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். பேக் பீஸை அப்படியே வந்து இது மாதிரி போட்டுட்டு கரெக்டாக வந்து எல்லா அளவுலேயும் அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். அதாவது பேக் போர்ஷனுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிங்க. ஸோ இதை மாதிரி ஒரு டாட் லைன் வரைஞ்சிங்க. அந்த முன்பக்கத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரையணும். அதுக்காக பேக் சைடு ரெடி அளவு இதை மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நம்ம பேக் போர்ஷன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்கில், அதாவது இந்த சைடு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுங்க. முன்பக்கம் வந்து தேவையில்லை. அதாவது ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு தேவையில்லை. பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த டாட் எல்லாம் அடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ பேக் போர்ஷன் அந்த பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு மீதி அளவுகளை வந்து அளந்துக்கலாம். ஸோ இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு உள் வளைவுக்கு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வர இடத்துல இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு நூல் அதிகமாக இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து உள் வளைவு வந்து வரைஞ்சி எடுத்துங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் தேவையில்லை. நீங்கள் கையாலேயே ஒரு டாட் லைன் மாதிரி இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா பேக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு அது தெரியுது. அதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இதை மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் டாட்டோட உயரம், மொத்த உயரம் எடுக்கணும். அதுக்கு இது மாதிரி பேக் சைடில் வந்து கிளாத் மடிஞ்சிருக்கனால நம்ம ப்ளவுஸோட வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை வந்து நான் எப்படி பிடிக்கிறேனோ அதே மாதிரி பிடிங்க. இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை கரெக்டாக அதை மாதிரி பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து கீழ்ப்பக்கம், அதாவது தையல் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வச்சுட்டு மிட் பாயிண்ட் வந்து இதை மாதிரி மார்க் பண்ணுங்க. இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து கீழே இந்த டாட்டோட உயரத்தை கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மீதி எக்ஸ்ட்ரா அளவு வந்து நம்ம மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்கோட இறக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி அந்த நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கங்க. நான் மேல் பக்கத்துலேருந்தே வச்சுட்டு நெக்கோட சரியான அளவுலேருந்து நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இதே ரெடி அளவுலேருந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை கீழே இறக்கி வைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச் மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணணும் ரவுண்டு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் நெக்குக்கு
கரெக்டாக இதை மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே முன்னாடி தள்ளி தையலுக்குள்ள இடத்த சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கிளாத் ப்ளவுஸ் நவராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு அப்படியே வந்து கரெக்டாக வந்து நெக் ஷேப் வந்து இது மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம். லைனிங் ப்ளவுஸோட ஒரு நூல் முன் கழுத்து இறக்கமும் நீங்கள் கம்மியாகவே வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கோட இறக்கம் வந்து 5.25 இன்ச்சு இருக்குது நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு. ஸோ இப்போ சென்ட்ரு டாட்டோட மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக 10 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயிண்டோட 10.5. இப்போ 13 இன்ச்சு இருக்குது. அதுலேருந்து தையலுக்குள்ளே இடத்த கீழ்ப்பக்கமாக டாட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 2.25 இன்ச்சு இதை மாதிரி ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கங்க. கழுத்து அகலம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போது ரெடி அளவு அந்த நெக்கோட ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இதை மாதிரி டேப்பை வச்சு அந்த சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டாக எந்த இடத்துல வரணுமோ அது வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த 5.25 நெக்கோட இறக்கம் அதில் டேப்பு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த கிராஸ் வந்து வரைங்க. இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு நான் சொல்கிறேன் இந்த 2 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் இந்த கிராஸ் வரைஞ்சி கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சி போட்டோம்னா இந்த கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக அமுங்கின மாதிரி வர அந்த டவுட் வந்து வராது. நீங்கள் இந்த டாட் லைனில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு விரலாலையும் இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் சைடு ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 12.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம். அதாவது இந்த பட்டியோட வளைவு எடுக்கிறதுக்காக பேக்கில் 1.5 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா 2 இன்ச்சுக்கும் இந்த கிராஸ் லைன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மீதி எக்ஸஸாக எவ்வளோ கிளாத் இருக்குன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. அது வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ டாட்டோட உயரம் வந்து நமக்கு 3.5 இன்ச்சு, அதாவது தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ 3 இன்ச்சு தான் நமக்கு டாட்டோட உயரம். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே வர கேப் வந்து 6.25 இருக்குது. கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணிவிடுவோம். நெக்கு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிடுவோம். இதுக்கும் உள்ள கேப் வந்து 5.25 இன்ச்சு இருக்குது. அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5.25 அப்படி 2ஆக மடித்தோம்னா 2.25 வரும். 2ஆக பிரித்தோம்னா 2.25 வரும். சில அளவுகள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேப்பை வச்சு அப்படியே மடிச்சுட்டு நீங்கள் வந்து அளவு வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5.25 பாதி 2.25 வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த டாட் இந்த நீளம் வந்து உங்களுக்கு சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வந்து நமக்கு கேப் வரணும். 1.5 to 1.25 வரைக்கும் நமக்கு அந்த கேப் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீளத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதுலேருந்து 3 இன்ச்சில் நமக்கு அந்த டாட்டோட நீளம் வந்து வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த லைன் வந்து நமக்கு ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம், அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஆம்போல் கிட்ட வர ஜாயிண்ட் அந்த டாட்டும் நம்ம இந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் வர மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்போல் டாட்டை இந்த மாதிரி நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு வரைகிறேன். நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். சில எல்லா டாட்டுமே நான் அது மாதிரி லைன் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. டாட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிக்கவில்லைன்னா இது மாதிரி 2 பக்கமும் இது ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த லைன்லாம் போடணும்னு தேவையில்ல. நம்ம தச்சிக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு பழகிடும். ஸோ இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம பட்டியோட அளவு பெல்ட் கிளாத்து அந்த ரெடி அளவுலேருந்து அளந்துக்கிட்டால் பேக் சைடு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கிராஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து 2.25 இன்ச்சு பேக் சைடு பெல்ட்டோட இறக்கம், ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. ஸோ 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணணும். நெக் ஷேப் அதே மாதிரி 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக ஒரு சிங்கிள் ஃபுட் அளவுக்கு கொஞ்சம் கிராஸாக இதை மாதிரி நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். இந்த ஷோல்டர் லூஸ்லாம் உங்களுக்கு வரவே வராது. கழுத்து வந்து நார்மல் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு லூஸ் கொடுக்கும்ல, அதை மாதிரிலாம் வராமல் ரொம்ப ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் அந்த கிராஸ் எடுங்க. ஷோல்டர் லூஸ் வரலை அப்படின்னா உங்களுக்கு அதை எடுக்க தேவையில்ல. ஷோல்டர் ப்ராப்ளம் வந்து லூஸ் கொடுக்குற ப்ராப்ளம் வருது அப்படின்னா மட்டும் லைட்டாக வந்து நான் அந்த ஷேப் கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரி நெக்குக்கிட்ட ஒரு கிராஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. ஸோ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு டாட் பிடிக்க வேண்டிய இடத்துலலாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர்கிட்ட இந்த மாதிரி முன்பக்கம் 2ஆவதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டுக்கிட்ட வந்து நான் வந்து மார்க் பண்ணல. அது வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து கரெக்டான அளவில் பிடிச்சிக்கலாம். கரெக்டான அளவில் வந்து அதுலேயே தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நகர்த்தி கூட நம்ம அந்த டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நான் டாட்டோட அந்த மார்க்கிங் மாறாமல் இருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி விரலை வச்சுட்டு 2 பக்கமும் தெரியறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சில விஷயம் நான் சொல்கிறது புரியலைன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி மார்க் பண்ணுறேங்கிறலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது மாதிரி அதே மாதிரி நீங்களும் ப்ளவுஸு கட்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் வந்து நான் சொல்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங். இப்போ வந்து கை வந்து கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச்சு விடலாம், அதிகபட்சம் 1.5 இன்ச்சு வரைக்கும் விடலாம். நல்லா வந்து திக்னஸாக கொடுத்து தைக்கும்போது கைக்கும் அதே மாதிரி தான் சுருட்டிகிட்டுலாம் போகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். கிளாத் வந்து மடித்து தைக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே மடித்து தைக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அதே மாதிரி பேக் சைடு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த டாட் லைனு கரெக்டாக அந்த மார்க்கர் அது மாதிரி ஸ்லீவை வந்து இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்லீவ் ரவுண்டுக்கும் நமக்கு கரெக்டான இப்போ அந்த மார்க்கிங் வந்து தெரியுது பாருங்கள். அதில் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்லீவ்லேருந்து ப்ளவுஸ் ஆம்ஹோல் கட்டிங்லேருந்து எல்லாமே நமக்கு ரொம்ப நீட்டாக வரும், கரெக்டாகவும் வரும். ஸோ தையலுக்குள்ள அளவு அப்படியே மேல் பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அதே மாதிரி தான் ஆம்ஹோல் சுற்றளவு ப்ளவுஸில் வந்து 7.5 இன்ச் இருக்குன்னா ஒரு 7.25 மார்க் பண்ணிப்போம். ஏன்னா உடம்போட சுற்றளவு நம்ம கம்மி பண்ணியிருக்கனால ஸ்லீவோட சுற்றளவுலையும் நம்ம கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு 2 வந்து கிளாத் வந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட் லைனுக்கு வந்து மேல் பக்கம் வரைஞ்சிருக்கிற இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் வளைவு வந்து வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடித்து தைக்க வேண்டிய இடம் அப்புறம் ஆம்ஹோல் சுற்றளவு ஜாயிண்ட் எல்லாத்துக்கிட்டையும் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவோட மொத்த உயரம் வந்து 8 இன்ச்சும் அடிக்கை இறக்கம் வந்து ஒரு 3.25 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி அடிக்கை இறக்கம் வந்து கட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளவுஸ்க்கு. இதே மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிங்க. ஸ்லீவில் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி உள் வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு. ஸ்லீவோட ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. நான் வந்து கிளாத்தில் அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மாதிரி பேக் போர்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்லீவில் வந்து முன்பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு இது மார்க் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2 அந்த ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றளவும் ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவும் ரொம்ப சிம்பிளாக அளந்து பார்க்கலாம். 1.5 இன்ச்சுக்கு கீழே அந்த உள் வளைவு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜாயிண்ட் 2ஐயும் இப்படி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்து இதை மாதிரி வச்சு பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். அதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் 2 கரெக்டாக இருக்கணும். இப்போ அளந்து பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் தைக்கும்போது ஸ்லீவ் வந்து இழுத்து தைக்கும்போது ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோலும் ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோலும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்லீவ் ரவுண்ட் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தைங்க. உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் தைக்கலாம். பெல்ட்டு கிளாத்து நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் இருக்குது, பேக்கில் 2.25 இன்ச் இருக்குது. தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு 1/2 இன்ச்சு அதிகமாக வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த முன்பக்கம் வந்து நமக்கு கிளாத் ஒதுங்குனுச்சு பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து பெல்ட்டு கிளாத் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நீளம் வந்து 11 இன்ச் இருக்குது. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கிளாத்து ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். 3 இன்ச் இல்லைங்களா, அதில் 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 மார்க் பண்ணிக்கங்க. பேக் சைடு 3.25 மார்க் பண்ணிக்கங்க. 2.25 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். 2.5 இன்ச்சு வந்துச்சு. இப்போ அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் இந்த 2.5 இன்ச்சை இதை மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெளிப்பக்கம் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தையல் மார்க் பண்ணிக்கங்க. 2.5 இன்ச்சு கிராஸு. இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சு அதே 3.5 இன்ச்சில் டேப்பு வச்சுட்டு 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் லைன் வந்து வரைஞ்சிங்க.
பேக் சைடு போக போக ரொம்ப வந்து அந்த கிராஸ் வந்து வளைச்சி வெட்டக்கூடாது. வெட்டினீங்கன்னா சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு பட்டி வந்து சின்னதாக போயிடும். ஸோ சென்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த குழிவாக வளைவாக வரணும். மேலே போக போக கொஞ்சமாக அப்படி மேலே ஏறின மாதிரி இந்த பட்டி அந்த ஷேப் வந்து கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கடைசி வரைக்கும் அந்த வளைவு ஷேப் கொடுத்து வெட்டிட்டிங்கன்னா சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். ஸோ பெல்ட் கிளாத் கட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பெல்ட்டோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதை மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டு மடித்து தைக்க வேண்டிய இடம் 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் இன்னொரு பெல்ட் கிளாத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அகலமான கிளாத் இருக்குது. 1 மீட்டர் கிளாத் அப்படிங்கன்னா நல்லா நிறைய கிளாத் இருக்குது. இது பீஸில் எடுத்துருக்கனால நமக்கு பிட்டில் எடுக்கிற கிளாத்தை விட அதிகமாகவே இருக்கும் பீஸில் எடுக்கும்போது. ஸோ வந்து கீழ்ப்பக்கம் ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கிளாத்தை நான் எக்ஸஸான கிளாத்தை அப்படியே வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம உள்பக்கம் திக்னஸாக வர மாதிரி மடித்து தைக்கிறதுங்கிறத தைக்கும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான். பெல்ட் கிளாத் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாத்தில் ஹூக் பெட்டி ஐப்பட்டி ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சில் ஒரு ஹூக் பெட்டியோட கிளாத்தும் ஒரு 4 இன்ச்சில் ஐப்பட்டிக்கு கிளாத்தும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. ஸோ இந்த கிளாத்தில் வந்து நம்ம நெக் பீஸில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளாத் வந்து நம்ம தைக்கும்போது கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை எப்போவுமே நீங்கள் வந்து கண்ணாபின்னான்னு சுருட்டி வைக்காமல் அப்படியே ஃபோல்டிங் பண்ணி இதை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு கிளாத்து கீழே விட்டுருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மடித்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு மீதி கரெக்டான அளவை வந்து அப்படியே 2வதாக ஃபோல்டிங் பண்ணி நல்லா எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம போடுற தையல் வந்து கரெக்டாக வரணும். இப்போ இது மாதிரி போடுற எந்த இடத்துலலாம் நல்லா ஓரத்தில் போடணுமோ ஓரத்தில் போடணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தையல். இதை மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி கிராஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு டாட் வந்து ஃபைனலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து மடித்து அடிக்கணும். அதுக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்ட்ரைட்டாக அதை மாதிரி விரலால் மடித்து தேய்ச்சி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட் கட்டிங் வந்து ஃபஸ்ட்டில் வச்சுட்டோம். ஸ்லீவோட பேக் சைடு வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லீவ் வந்து பேக் சைடு வச்சு ஆரம்பிக்கணும். எந்த பொசிஷனில் முடிக்கிறோமோ அடுத்தது வந்து அதே பொசிஷனை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிக்கிட்டோம். அது வந்து நார்மல் தையல்லே தைங்க. 2வதாக வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஹெம்மிங் பண்ணி அந்த தையலை பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பெல்ட் கிளாத் வந்து தைச்சிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கிளாத்தில் அகலமாக இருக்கிற கிளாத்துக்கிட்ட இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு தைக்கணும். அதுக்கு முன்னாடி பெல்ட்டில் வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்குள்ள இடத்த இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சுட்டு விரலால் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் தையல் நேராக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ கீழ்ப்பக்கம் இந்த அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பெல்ட் கிளாத்தை வைக்கிறேன். பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு வந்து முடிச்சிருக்கோம். அடுத்தது ஆரம்பிக்கும் போதும் ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ கீழ்ப்பக்கம் இந்த அளவுக்கு கிளாத்து நம்ம அதிகமாக இருக்குது அதை அப்படியே மடித்து 1/4 இன்ச்சில் தையல் போடுறோம். இப்போ வந்து கீழ்ப்பக்கமும் நமக்கு திக்காக இருக்கும். 2 கிளாத்து கட் பண்ணால் கூட அதை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணுமோ அதை மாதிரி தைச்சிட்டோம்னா வேலை ரொம்ப சீக்கிரம் முடியும். ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கரெக்டான அளவுக்கு ஈக்குவலாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வந்து பட்டிக்கு வந்து இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பெல்ட்டுமே இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமே நமக்கு அந்த டாட் லைன் வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு டாட்லாம் வந்து பிடிச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கிராஸாக வந்து முடிச்சுக்கிறோம். ஆம்கோல் கிட்ட வர டாட்டும் அதே மாதிரி தான். நம்ம மார்க் பண்ண அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. கரெக்டாக வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பெல்ட்டு கிளாத்து இது மாதிரி ஃப்ரண்ட்டு எதுன்னு கரெக்டாக எடுத்து வச்சிங்க.
ப்ளவுஸோட முன்பக்கமும் பட்டியோட முன்பக்கமும் ஒன்றா வரணும். இப்போ வந்து பெல்ட் கிளாத்தை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ அப்படியே ஜாயிண்ட்டை கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு நல்லா எட்ஜில் தையல் போடுங்க. ஏற்கனவே போட்ட தையலுக்கும் ஒரு ஊசி அளவுக்கு கீழே இறக்கி அப்படியே படிமான தையல் வந்து போட்டுருங்க. இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம், அதுக்கு கீழே ஒரு ஊசி அளவுக்கு கீழே இறக்கி தையல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வெளிப்பக்கம் வந்து நமக்கு அந்த ஓரத்தில் தெரியும் தையல், பெல்ட் கிளாத் மேலே விழுந்துருக்கும் அந்த தையல், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஐப்பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த 4 இன்ச்சில் ஒரு கிளாத்து கட் பண்ணி எடுத்தோம்ல, அது மேலே வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் மடிக்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ண கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு அதில் ஈக்குவலாக ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஐப்பட்டிலாம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ காட்டன் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிளாத்லாம் எங்கேயும் வந்து நழுவிலாம் போகாது. பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் காட்டன் ப்ளவுஸ்லாம் தைச்சி எடுக்கிறதுக்கு. அளவுகள் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு தைச்சி போட்டதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2.25 இன்ச்சை வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு அந்த பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் வச்சு தைச்சிக்கிட்டோம். ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கும் பக்கத்தில் தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ அப்படியே 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம். போடுற தையல் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, ரொம்ப எட்ஜில் போடாமல் இந்த சிங்கிள் ஃபுட்டில் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்படி ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா வெளிப்பக்கம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் நமக்கு ஈவனாக இருக்கிறதுனால நான் எதுவும் கட் பண்ணல. ஒரு வேளை உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெல்ட் கிளாத்து சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக வந்து அளவு மடித்து தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு அதே மாதிரி தான், நீங்கள் எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து அளவு வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகும்போது கழுத்து வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்னா 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இது மாதிரி பின் போட்டுக்குங்க. இப்போ ஆம்ஹோல் வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டயத்தில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு கிளாத்துக்கு ஈக்குவலாக வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை இது மாதிரி கரெக்ட் பண்ணி எடுத்துங்க. உடம்போட சுற்றளவை இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க. அதுலேருந்து ஷோல்டர் அகலம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் ஃப்ரண்ட் கிளாத் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கன்னு இப்படி பேக் சைடு ப்ளவுஸை திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நமக்கு. ஸோ அந்த கிளாத்தை வந்து இதை மாதிரி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக லைட்டாக இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. கிளாத் வந்து நம்ம பேப்பர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண முடியாது. சின்னதாக லைட்டாக இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும் போட்டிருக்கிறப்ப. சிம்பிள் மெத்தட் தான். நான் இப்போ ஸ்லீவ் அளந்து காட்டுற மாதிரியே அளந்து பாருங்கள். ப்ளவுஸோட ஆம்ஹோல் ரவுண்டு அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்லீவோட அந்த ஆம்ஹோல் ரவுண்டை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு அளந்து பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம தைரியமாக ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்தே வந்து ஜாயின் பண்ணிட்டு வரலாம். ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது, நல்லா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஷோல்டர்லேருந்து கொஞ்சமாக கிளாத்தை வந்து அளந்து பார்க்குறத ரொம்ப குயிக்காக அளந்து பார்க்குற மெத்தட் இது. ஸோ சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா வரும். 2 பக்கமும் நமக்கு அந்த சைடு ஜாயிண்ட் வந்து ஈவனாக வந்துருச்சு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 1/4 இன்ச்சு அதிகமாக தான் அளந்து பார்த்தோம். ஆனால் இப்போ ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அது வந்து இந்த ஸ்லீவ் வந்து இழுத்து தைக்கும் போது 2 கிளாத்துமே கரெக்டாக வந்துடும். எப்போவுமே ஆம்ஹோல் ஜாயின் பண்ணிவிட்டு 2 தையல் போடுவோம். அதே மாதிரி 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இதே மெத்தடில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துங்க, ஜாயின் பண்ணி எடுத்துங்க. இப்போ உடம்போட சுற்றளவோட ஸ்லீவ் சுற்றளவு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து கம்மியாக இருந்த கிளாத்து
அதனால தான் நமக்கு அந்த உடம்போட கிளாத் வந்து வெளிப்பக்கம் அதிகமாகவும் ஸ்லீவோட கிளாத் வந்து கம்மியாகவும் இருக்கிற காரணம். இப்போ சைடு ஜாயிண்ட்டு நமக்கு ரொம்ப ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் உள்ள இடுப்போட சுற்றளவு, அதே மாதிரி ஸ்லீவ் சுற்றளவு எல்லாம் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச்சு. ஹூக்பட்டி பக்கம் வந்து ஹூக்பட்டியை சேர்த்து அளக்கணும். அதே மாதிரி ஐப்பட்டி பக்கம் வந்து ஐப்பட்டியை விட்டுட்டு அந்த 7.5 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும். ஸோ கீழே ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு ஸ்லீவோட சுற்றளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சைடு அப் அண்ட் டவுன் வராது. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிட்ட இதை மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். இதே மாதிரி நூலும் பிரிஞ்சுலாம் வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ தைச்சிட்டு ஆம்ஹோல் ஜாயினில் நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. உடம்போட சுற்றளவு ஸ்லீவ் சுற்றளவுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு 9.25 இன்ச்சு வச்சோம், கரெக்டாக இருக்குது. நம்ம எக்ஸஸாக போட வேண்டிய தையல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இதே மாதிரி நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இதே ஸ்டெப் தான் நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு சொன்னேன்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஸோ 2 பக்கமும் நமக்கு எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் கிளாத்து. இதில் வந்து நல்ல கிராஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ இதை மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஸ்கேலால் நீங்கள் லைன் வரைஞ்சிட்டு கூட கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்சு போதும். 1.25 இன்ச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் 1.25 இன்ச்சே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது மாதிரி கிராஸில் வந்து கிராஸ் பீஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஸ்வல் வந்து எப்போதும் போல் நம்ம நெக் பீஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதை மாதிரி கிராஸில் ஜாயின் பண்ணிவிட்டு மாதிரி எடுத்துங்க. ஒரு 1/2 இன்ச்சு வந்து முன்னாடி விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத் அதை மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு ஃபுட் அளவில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் கிராஸ் பீஸை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்துங்க. ஆனால் ப்ளவுஸ் நெக் பீஸ் வந்து அதாவது ப்ளவுஸில் வந்து அந்த நெக் லைனில் வந்து இழுக்காமல் கரெக்டாக வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிட்டே வாங்க. நம்ம கரெக்டாக அந்த நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கிங் மேலேயே கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக வரல தையல் போடுறதுக்குன்னா நீங்கள் நெக்கு ஃபுல்லாகவே அதை மாதிரி ஒரு டாட் லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த டாட் லைன் மேலேயே வந்து தையல் போட்டு எடுக்கலாம். ஒரே அளவில் வரும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு தான் இந்த ஸ்டெப்லாம் தேவைப்படும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தைங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெம்மிங் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கிளாத்தை வந்து சின்னதாக வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் உள்பக்கம் அடிச்சுட்டு இந்த கிராஸ் பீஸ் மேலேயே நம்ம வந்து நெக் மேலே தையல் போட்டுக்கிட்டே வரலாம். ப்ளவுஸ் மேலே தையல் ஏறிடாமல் அந்த கிராஸ் பீஸ் மேலேயே நமக்கு வந்து தையல் வர மாதிரி போட்டு எடுத்துங்க. ப்ளவுஸில் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது மடிக்கும் போது அந்த நெக் ஷேப் வந்து மாறும். 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ப்ளவுஸை ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1 இன்ச்சில் எடுத்திங்கன்னா ரொம்ப கட் பண்ண தேவைப்படாது. ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இடுப்பு பக்கம் 2 இன்ச்சு கிளாத் அதிகமாக இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சைடு ஜாயிண்ட்லேருந்து அந்த முதுகு பக்கம் வரைக்கும் உள்ள அளவு வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை மாதிரி சென்ட்ரு பண்ணிவிட்டு இது மாதிரி 2 டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு அகலமும் ஒரு 4 இன்ச்சு நீளமும் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சைடுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது நமக்கு இந்த 1 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும் டாட் லைனு. நீளம் வந்து ஒரு இது மாதிரி 4 இன்ச்சில் பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சிட்டேன். இதை நான் போட்டும் காமிக்கிறேன். ஃபிட்டிங்கை பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸை மடிச்சுட்டு ஷோல்டர் அகலம் வந்து அளந்து பார்க்கணும். கரெக்டாக வந்து 2.25 இன்ச்சு இருக்குது நமக்கு. ஸோ நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்களும் தைச்சி போட்டு பாருங்கள். தைரியமாக வந்து வெளியிலையும் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம், உங்கள் ப்ளவுஸையும் தைச்சி கொடுக்கலாம், சரி உங்கள் ப்ளவுஸையும் தைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து குறுக்குப்பட்டிக்கு நேராக வந்து 2 விதமாக நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று வெளிப்பக்கம் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், உள்பக்கம் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.